நேற்று நான் யாருக்காக வாழ்ந்தேன்? நேற்று நான் யாருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இதுதான் மிரர் டெஸ்ட் சீரீஸின் முதல் கேள்வி. வாங்க கதை கேட்கலாம். ஒரு ஞானி ஆற்றங்கரையில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டு இருந்தார். அப்போது ஒரு வாலிபன் வேகமாக ஓடி வந்தான். பெயர் கௌதம். கௌதம் ஞானியை பார்த்து, சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். நேற்று நான் யாருக்காக வாழ்ந்தேன்? நான் யாருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று குழப்பத்துடன் கேட்டான். ஞானி அவனை அமைதியாக பார்த்து ஒரு புன்னகையுடன் கேட்டார், நேற்று நீ என்னவெல்லாம் செய்தாய்? கௌதம் யோசித்தான். சுவாமி, நேற்று அதிகாலையில் எழுந்தேன். முதலாளிக்கு பயந்து வேலை செய்தேன். மனைவியின் ஆசைக்காக கடை, மகனின் விருப்பத்திற்காக விளையாட்டு, உறவினர் பிரச்சனைக்காக இரவு முழுவதும் பேச்சு. ஒரு தொழியும் எனக்கு நேரமில்லை, நிம்மதியும் இல்லை. சரி, அப்படியானால் நீ நேற்று பயத்திற்காகவும் கடமைக்காகவும் பாசத்திற்காகவும் வாழ்ந்திருக்கிறாய். இதில் உனக்கே உரிய உண்மையான விருப்பம் எங்கே இருந்தது? இதில் நான் இல்லவே இல்லை சுவாமி. எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யவே நாள் முடிந்துவிட்டது. அப்படியானால் நீ யாருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும்? இப்போது நான் சொல்கிறேன். ஞானி புன்னகையுடன் அருகில் கிடந்த 2 கற்களை எடுத்தார். ஒன்று வைரத்தின் நிறத்தில் பளபளத்தது, மற்றொன்று சாதாரண ஆற்று மண்கல். இந்த கற்களை பார் கௌதம், இந்த வைரக்கல் யாருக்காக ஒளிர்கிறது என்று கேட்டார். அது அதன் இயல்புக்காக ஒளிர்கிறது சுவாமி. அதன் விலைக்கோ அல்லது அது யார் கையில் இருக்கிறதோ அதற்கோ ஒளிர்வதில்லை. சரியாக சொன்னாய். நீ நேற்று யாருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? உன் இயல்புக்காக. ஞானி தொடர்ந்து விளக்கினார். நீ வேலை செய்தாய், ஆனால் அது முதலாளிக்கு பயந்து செய்யாமல் உன் வேலையின் மீதுள்ள அன்பிற்காக உன்னால் செய்திருக்க முடியும். கடமையை ரசித்திருந்தால் அதில் நீ உனக்காக வாழ்ந்திருக்கலாம். மனைவிக்கோ மகனுக்கோ மகளுக்காகவோ உதவினால் அவர்கள் உன்னிடம் கோபிக்க கூடாது என்ற பயத்திற்காக அல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியில் நீயும் மகிழ்வாய் என்ற உண்மையான அன்பிற்காக செய்திருக்க வேண்டும். உண்மையான அன்பு உனக்கும் அமைதியை கொடுக்கும். உறவினர் பிரச்சினையில் நீ ஈடுபட்டால் நல்லவன் என்ற பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இல்லாமல் உன் மனசாட்சிக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற உண்மைக்காக பேசியிருக்க வேண்டும். இப்படி செய்திருந்தால் நீ உனக்காக வாழ்ந்திருக்கலாம். நேற்று நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களிடம் கொடுத்தாய். அது உனக்கு நிம்மதியை தரவில்லை. ஆனால் உன் இயல்பான மகிழ்ச்சிக்காகவும் உண்மையான அன்புக்காகவும் மனசாட்சியின் நிம்மதிக்காகவும் நீ வாழ்ந்திருந்தால் நீ யாருக்காக வாழ்ந்தாய் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்காது. முடிவாக சொல்கிறேன், கேள். நேற்று நீ பிறரின் விருப்பங்களை நிறைவேற்ற வாழ்ந்தாய். ஆனால் நீ உன் உள்ளத்தின் நேர்மையையும் செயல்களின் அன்பையும் நாடி வாழ்ந்திருக்க வேண்டும். நீ யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாயோ அவர்களுக்காக வாழாதே. உன் மனதை ஆற்றுப்படுத்தும் தர்மத்திற்காகவும் திருப்திக்காகவும் வாழு. கௌதம் ஞானியிடம் ஆசி பெற்று தன் கேள்விக்கான பதிலையும் பெற்று கடந்து போனான். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நாம எப்போதும் பிறரை மகிழ்விக்க முயற்சிக்கிறோம். ஆனா உண்மையான மகிழ்ச்சி நம்ம மனசாட்சியோடு ஒத்துப்போகும் செயல்களில் தான் இருக்கிறது. இன்று ஒரு நிமிடம் நின்று கேளுங்கள், நான் என்ன செய்கிறேன்? அது என் இதயத்திலிருந்து வருதா? அப்படி வாழ ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் நமக்கான நாளாகவே இருக்கும். 2ஆம் கேள்வி, என்னுடைய பயம் என்னை கட்டுப்படுத்துகிறதா? இதற்கான பதிலை அடுத்த வீடியோவா பார்க்கலாம். இந்த பதில் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.